அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மஸ்ஜிதுல் ஹராமை தவிர மற்ற பள்ளிவாசல்களில் தொழுவதை விட என்னுடைய பள்ளிவாசலில் தொழுவது 1000 தொழுகைகளை விட சிறந்ததாகும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1190. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படும் காபத்துல்லாவிற்கு அடுத்தபடியாக அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி எனப்படும் தமது சொந்த செலவில் தம்முடைய கரங்களால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலை அடையாளப்படுத்துகிறார்கள். மற்ற பள்ளிவாசல்களில் தொழுவதை விட மஸ்ஜிதுன் நபவியில் ஒருவர் தொழுதால் அது 1000 தொழுகைகளை விட சிறந்த நன்மையை பெற்றுத்தரும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். ஒருவர் மதீனாவிற்கு நன்மையை நாடி செல்லுவதாக இருந்தால் மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லப்படும் இந்த பள்ளிவாசலில் தொழக்கூடிய நன்மையை எதிர்பார்த்து செல்ல வேண்டும். அதை தவிர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கத்தலத்தை தரிசிப்பதற்காக செல்கிறேன் என்ற நோக்கத்தில் பயணம் செய்வது கூட மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ் மற்றும் உம்ரா பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் மதீனாவிற்கு செல்லவில்லை என்றால் நம்முடைய ஹஜ்ஜும் உம்ராவும் நிறைவேறாது என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். இந்த கருத்துக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஹஜ் மற்றும் உம்ராவுடைய கிரியைகள் மக்காவிலேயே முடிந்து விடுகின்றன. ஒருவர் மதீனாவிற்கு செல்வதாக இருந்தால் நபவி பள்ளிவாசலில் தொழுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைக்காக மட்டும்தான் செல்ல வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.